விஷால்னா சுந்தர் சி, விஜய் ஆண்டனி, மூணு பேர் சேர்ந்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ராட்சச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இத பாக்கும்போது விஜய் ஆண்டனி அவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. மூணு பாம்பு எப்படி போட்டுங்க ஏற்கனவே அனகொண்டான்னு சொல்லி வந்து வச்சு செஞ்சுட்டாங்க. நீங்க இப்ப பொண்ணு வேற போட்டு திரும்பவும் ஞாபகப்படுத்துறீங்களே. ஒரு டிராகனிஷான ஒரு விஷயம் சார். இது ஒரு டிராகன் கலந்த அந்த மாதிரி எல்லாமே கலந்த ஒரு இது. நீங்க டிராகன் அது டிராகன் போட்டிருந்தா பரவாயில்ல, பாம்பு போட்டு நாம அப்படி வச்சுக்கலாம் சார். சரி, என்ன சொல்ல வரீங்க? மூன்று டிராகன் சேர்ந்து ஒரு ராட்சச வெற்றி கொடுத்திருக்கீங்க அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்றாங்களாம். இந்த ராட்சச வெற்றிக்கு காரணம் மூன்று டிராகன்ஸ் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. அது கேட்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்குவா? என்னையும் அதாவது சார் இருக்கார்ல, நான் சொல்லணும் சார் வந்து ஏதாவது பேசுவோம், அவர் பேசினாலும் ஹிட், அவர் பாடினாலும் ஹிட், பேசினா அவரோட ரியாக்ஷன் எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள பத்தி பேசும்போது அப்படி சார் யா 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 கரெக்ட், தெரியும் தெரியும், அடுத்து சொல்லு, எஸ் எஸ். என்ன நம்மள திட்டுறாரா மனசுக்குள்ள, இல்ல நிஜமா ஓகே சொல்றாரா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. பட் இதுல என்னன்னா இந்த மூணு டிராகனும் நல்லா ஈன பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்கும். ஏன்னா எங்க மூணு பேரோட மூணு அப்படியே இருக்கு. ஆமா, கொஞ்சம் சிரிப்பு கம்மியா இருக்குல இதுல. ஆமா, சந்தோஷமா தான் இருக்காங்க. விஜயாண்டி மட்டும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. மட்டும் பெருசா சிரிக்குதுப்பா. இந்த பாம்பு கொஞ்சம் பெருசா. ஏன் சார் அது நீங்க தான் சொல்றீங்க, நீங்க தான் விஜயாண்டி. என்ன கேட்டா எனக்கு என் வாழ்க்கையில வந்து நான் நிறைய முறை நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கேன், நான் நிறைய தடைகள் சந்திச்சிருக்கேன். ஆனா நான் எப்பவுமே அழுது கிடையாது. நான் கண்ணாடி கிட்ட பேசுற பழக்கம் உண்டு. இதுவும் தாண்டி போயிடலாம், இது போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விஷால் அப்படின்ட்டு விஷால் கிட்டே பேசிட்டு இருப்பாப்புல. நான் கண்ணாடி கிட்ட பேசுகிற பழக்கம் பயங்கரம். இல்லை நானே புலம்பிட்டு இருப்பேன், எல்லாரும் யோசிப்பாங்க என்ன பேசிகிட்டு இருப்பாப்புலன்னு. நான் எனக்கே சொல்லிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒரு தடையோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால், மிகப்பெரிய பிரச்சனை வந்தால் நான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை கவலைப்படாது. நான் அழுதே கிடையாது. நான் கடைசியாக அழுது கண் கலங்கினது வந்து ஹனுமான் படத்தில் ஒரு தேங்காய் ஃபைட்டு ஒன்று இருக்குது. அந்த கிளாப்ஸ் வந்து ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க. நான் அன்னைக்கு கண் கலங்கினேன் வருக்காக. நான் எவ்வளோ ஒரு ஆர்டிஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ஒன்லி 20% மேக் இட், 80% ஆர் ட்ரைங் டு மேக் இட். ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ என்னை விட அழகா டேலண்டடாக சூப்பராக ஆளுங்க இருக்காங்க. பாண்டி பஜார்லேருந்து நீங்கள் டி நகர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி செல்லமேலேருந்து என்னோட இசை குருநாதர் விஜய் ஆண்டனிக்கு வந்து ராஜாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காப்புல. இந்த மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து என்னை பாட வச்சு, அதுவும் வந்து கர்நாடிக் சிங்கிங் வந்து அதெல்லாம் வந்து பாட வச்சு கான்சர்ட்ல வேற கூப்பிட்டு பாட வைக்க போறீங்க 40,000 பேர் மத்தியில். அதெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு தெரியல, எந்த தைரியத்தில் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. தி ஸ்டேஜ் இஸ் நாட் அ ஜோக் டு ஸ்டாண்ட் அண்ட் டாக். ஐ தேங்க் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இன் த மீடியா, சேட்டலைட் சேனல்ஸ், சோஷியல் மீடியா. Social media has become is actually there are pros and cons, but social மீடியாவில் வந்து ஏக மனதோட ஒரு படத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்தது இந்த படம் தான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நான் தான் சொல்கிறேன்னே, என்னை பிடிக்காதவன் கூட வேற வழி இல்லாமல் அந்த படத்தை வந்து போய் கமுக்கமாக போய் பார்த்துட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காப்புல. சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கர ஒரு 100% ஆக்கியபன்சின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி 100% வந்து ஒரு ஆதரவு கிடைக்கிறது வந்து சில படங்கள் தான். இட் இஸ் அமேசிங். இட் இஸ் மை நெக்ஸ்ட் ஃபிலிம் இஸ் இது முடிச்சோன்னே லைக் ஐ டோன்ட் நோ, I think I would love to announce I'm doing a film with Gautam Menon and yes, Tupperwala 2 is there and Ajay Nyanamuthoda padam. So we have a lineup. I'm waiting to work with Sundar C sir again. அவரு சொல்லிட்டாருன்னா எல்லாத்தையும் தள்ளி போட்டு அடுத்த நாளே கிளம்பி வந்துடுவேன்.
திரும்ப நான் சுந்தர் சார் விஜய் ஆண்டனி எல்லாரும் சேர்ந்து இப்போ அதே எல்லாம் ஒரு காம்பினேஷனாக பண்ணோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஆதரவு வந்து நான் சொல்ல மக்கள் சொன்னாங்க தியேட்டரில். திரும்ப நீங்கள் வந்து சுந்தர் சி காம்பினேஷன் எப்போ வருது அப்படின்னு. ஆக்சுவலாக ஆம்பளை வந்து ரீரிலீஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த வைபோட வந்து ஆம்பளை வந்து இப்போ பண்ணணும்னு சொல்லணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.